நம்ம இந்த வீடியோவில் நம்ம தமிழ் சினிமாவில் இந்த 2026 ரிலீஸ் ஆக போகிற பார்ட் 2 மூவிஸ் எல்லாம் என்னென்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக பார்த்தோன்னா நம்ம கார்த்தியோடைய சர்தா 2. ஸோ இந்த படம் வர செப்டம்பர் 10 ரிலீஸ் பண்ண பிளான் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம கார்த்திக்கு பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டாக அவருக்கு பிளாக் பஸ்டராக அமைஞ்சதுன்னா அது சர்தார் தான். அது 100 கோடிக்கு அதிகமான கலெக்ஷனை தொட்டுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன ஜப்பான், மெய்யழகன். ஸோ இந்த படமே பார்த்தீங்கன்னா பெருசாக எதிர்பார்த்த பெர்ஃபார்மன்ஸை பண்ணல. மெய்யழகன் ரிவ்யூ வைஸ் கிடைச்சாலும் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் பெருசாக பண்ணல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் சர்தா 2 என்ன மாதிரியான கலெக்ஷன் பண்ண போகுதுன்னு. ஸோ அதுக்கப்புறம் சேம் சர்தா 2 கூட அதே செப்டம்பர் 10 கிளாஸுக்கு விட போகிற தீமாண்டி காலனி பார்ட் 3. ஸோ நம்ம தமிழ் சினிமாவில் தேவையில்லாமல் பார்த்தோன்னா ஏகப்பட்ட பேய் ஃப்ரான்ச்சைஸ் இருக்குது. உதாரணத்துக்கு தில்லுக்கு திட்டு, காஞ்சனா, அரண்மனை. ஆனால் அவங்களாம் ஜஸ்ட் நேமுக்காக எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் ப்ராப்பராக பார்த்தோன்னா ஒரு படத்துக்கு இன்னொரு படத்துக்கு லீடு விட்டு கரெக்டாக கொண்டு போயிட்டு இருக்க ஒரு முக்கியமான பேய் ஃப்ரான்ச்சைஸ்னால் அது தீமாண்டி காலனி. ஸோ ஆல்ரெடி இதுக்கு ப்ரீவியஸ் ரிலீஸ் ஆன பார்ட் 1 பாக்ஸ் ஆஃபீஸில் 60 கோடி கிட்ட கலெக்ஷன் கொடுத்து ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ஆச்சு. இப்போ அதோட கண்டினியூஸான பார்ட் 3 பார்த்தோம்னா வர செப்டம்பர் 10 ரிலீஸ் ஆக போகுது. எனக்கு தனிப்பட்ட விதத்தில் இந்த படத்து மேலே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸே இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அடுத்த அக்டோபர் 15 ரிலீஸ்க்கு பிளான் போட்டிருக்க சூப்பர் ஸ்டார் படம் நெல்சனுடைய ஜெயிலர் 2. ஸோ ஜெயிலர் 1 ஆல்ரெடி பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் எவ்வளோ பெரிய ஹிட்டுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதோட சீக்வல் ப்ளஸ் ப்ரீக்வலாக பார்த்தோம்னா அந்த ஜெயிலர் 2 ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ரஜினி சார் தான் இதில் கேமியோ பண்ணுற அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸை எடுத்து குமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுதுன்னு. அடுத்து நம்ம ஹிப்ஹாப் அது ஆக்டிங் ரிலீஸ் ஆக போகிற விசிஎம் இருக்கு பார்ட் 2. ஸோ பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ரிலீஸ் ஆன ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. ஸோ பார்ட் 2 பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த நேம் பிளாக் பஸ்டர் ஏஜென்ட்காக எடுக்காமல் நல்லா எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் வர செப்டம்பர் 25 ரிலீஸ் பண்ண பிளான் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்து நம்ம செல்வா ராகவன் சார் டைரக்ஷன் ரிலீஸ் ஆக போகிற ரெயின்போ காலனி 2. ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா இந்த இயர் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் ரிலீஸ் டேட் எதுவுமே அனௌன்ஸ் பண்ணல. ஏன்னா ஷூட்டிங்கே விட்டு தான் போய்கிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி ரிலீஸ் ஆகிடும். ஸோ இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் இதோட ப்ரீக்வல் அதாவது பார்ட் 1 பார்த்தோன்னா ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. ஸோ இந்த படமும் பார்த்தீங்கன்னா அப்பேற்பட்ட ஹிட்டாக தான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து நம்ம ராகவ லாரன்ஸ் ஆக்டிங்கில் அவரே டைரக்ட் பண்ணி ரிலீஸ் ஆக போகிற காஞ்சனா 4. ஸோ இந்த மூவியுமே இந்த இயர் தான் ரிலீஸுக்கு பிளான் போட்டிருக்காங்க. இன்னும் ரிலீஸ் டேட் மட்டும் தான் அனௌன்ஸ் பண்ணல. மோஸ்ட்லி இந்த இயர் எண்டில் பார்த்தோன்னா ரிலீஸ் ஆக ஹை சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம கோலிவுட்டில் இருந்து ரிலீஸ் ஆக போகிற ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹாரர் மூவி அது இருக்குது, ஹை சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த ஃப்ரான்ச்சைஸ்க்கே ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஹிட் ஆகுதா இல்லை என்ன ஆக போகுதுன்னு. நெக்ஸ்ட் நம்ம சுந்தர் சி டைரக்ஷனில் நயன்தாரா ஆக்டிங் ரிலீஸ் ஆக போகிற மூக்குத்தி அம்மன் பார்ட் 2. ஸோ இந்த மூவியுமே மோஸ்ட்லி இந்த இயர் ரிலீஸ் ஆகிடும். ஸோ இன்னும் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ இந்த மூவியோட ப்ரீக்வல் பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ அது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஓடிடியில் கொரோனா அப்போ ரிலீஸ் ஆகி ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ஆச்சு. ஸோ அந்தளவுக்கு இந்த படம் ஆகுதான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து நம்ம ஆதியோடைய மரகத நாணயம் பார்ட் 2. ஸோ பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி பார்த்தோம்னா ரிலீஸ் ஆகி மெகா பிளாக் பஸ்டரான ஒரு படம் தான். ஸோ அது பார்த்திங்கன்னா ஸ்டோரியும் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். ஸோ இதில் என்ன பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த படத்துக்குமே இன்னும் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணல. மோஸ்ட்லி இந்த இயர் தான் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. ஏன்னா இந்த படத்தோட ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு. ஸோ இந்த மூவிஸ் எல்லாம் தான் இந்த இயரில் பார்த்தோன்னா அப்கமிங் ரிலீஸ் ஆக போகிற பார்ட் 2 மூவிஸ் தமிழில். ஸோ இதில் நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் என்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நான் ஜெயிலர் 2 அப்புறம் டிமாண்டி காலனி 3 மேலே தான் பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு படத்து மேலே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தால் அது என்னென்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.